ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலையும் சரி, இந்தியா லெவலையும் சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா யூசர்ஸ் கிட்ட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஏன் வேர்ல்டு லெவலில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் நம்ம இங்கே இந்தியா கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் கிரியேட் பண்ணது தான். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே அங்கே கிரியேட் பண்ணது தான். இப்போ சப்போஸ் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் அவங்க வாட்ஸ்அப்போ இல்லை ட்விட்டரோ இல்லை இன்ஸ்டாகிராமோ டெலிகிராமோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியை மாற்றினாங்கன்னா அது இந்தியாவுக்கு தான் வந்துடும். இப்போ அவங்க அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த ஆப் யூஸ் பண்ணால் நமக்குமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற தான் செய்யும். சரி, என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் நேற்று ஒரு கேஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு பிரேசிலுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இலான் மஸ்க் ட்விட்டரோடைய எக்ஸ் வலைதளத்தோட ஓனர் இலான் மஸ்க்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரெகுலர் ரெப்ரஸன்டேட்டிவ் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அந்த கோர்ட்டில் சம்மன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நைட் 8 மணிக்குள்ள அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2022 அங்கே பிரேசில் எலெக்ஷன் வந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸ் வலைதளம் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அதில் ஒரு கட்சிக்கு ஆப்போசிட்டாக நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதுக்காக ஏப்ரல் மாதம் 2024 அப்போது ட்விட்டர்கிட்ட அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பிளாக் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இலான் மஸ்க் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சரியாக ப்ரூஃப் நீங்கள் கொடுங்க, அப்புறம் டெலீட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு ஏன் ப்ரூஃப் தராதனால இலான் மஸ்க் எதுவும் டெலீட் பண்ணலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்டோட ப்ரெஷர்னால அவர் பிரேசிலேருந்து ட்விட்டரோடைய கம்பெனியை தூக்கிட்டாரு. அங்கேருந்து கம்பெனியை காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா எம்ப்ளாய்க்கும் லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. லே ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எக்ஸ் வலைதளம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்த இஷ்யூவில் அவர் இலான் மஸ்க்கு அங்கே இருக்க ஜட்ஜை நீங்கள் கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டதை பார்த்துட்டு அவங்க ரீசெண்டாக இதுமாரி கோர்ட் இலான் மஸ்க்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பிரேசில் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லி. இந்த பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இலான் மஸ்க்குமே அதான் சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் பிரச்சனை. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டெலிகிராம் பற்றி. டெலிகிராம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமோட சிஇஓ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஆப்பில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சம்மன் $5 மில்லியன் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது அவருக்கும் நிறைய டிமாண்ட் வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க டெலிகிராமில் டிமாண்ட் என்னென்னா, அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து டெலிகிராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கவர்மெண்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, டெலிகிராம் சைட்லேருந்து அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரைவேசி எல்லாத்துக்குமே எங்களுக்கு அப்ரூவல் தரணும், கவர்மெண்ட் சைடுக்கு அப்ரூவல் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் தர முடியாது சொன்னதுனால அவர் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ வேணால் கூப்பிடணும் சொல்லி விசாரணை கூப்பிடணும்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலுமே சரி, டெலிகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. படம் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெலிகிராமை ஸ்டடி மெட்டீரியலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சிஏ படிக்கிறவங்க, எஜுகேஷன், மெடிக்கல் படிக்கிறவங்க எல்லாமே டெலிகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெலிகிராமோட குரூப்பில் 2 லட்சம் பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். அதனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஊரில் கேப் டிரைவர்ஸ் கூட டெலிகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களோட பிக்கப் ட்ராப்புக்காக. சப்போஸ் டெலிகிராமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறுச்சுன்னா அது நம்ம இந்தியாவுக்கும் தான் மாறும். அங்கே மாத்திரம் இங்கேயும் நெக்ஸ்ட் கொண்டு வந்துடுவாங்க. சரி, இப்போ வேர்ல்டு லெவலில் நடந்துச்சு. இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி யூபி கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா யூசர்ஸ் எல்லாம் அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டாலோ இல்லை போஸ்ட் போட்டாலோ வீடியோ போட்டாலோ அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க சொல்லி அவங்க இப்போ நேற்று ஒரு போட்ட சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட ஸ்க்ரீமுக்கு ஆப்போசிட் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக அவங்க கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இஷ்யூவை நீங்கள் அட்ரஸ் பண்ணி அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இல்லை அதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தருவோம். இப்போ 10,000 50,000 வரைக்கும் அமௌண்ட் தருவோம். அது 8 lakh வரைக்கும் மேக்ஸிமம் வரும். அது ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்து மாறும். எக்ஸு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க 10,000 50,000 வரைக்கும். யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணால் வேற ஒரு அமௌண்ட் தருவாங்க. அப்படி சொல்லி ஒரு அக்கௌண்ட்டுக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நீ கவர்மெண்ட் ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணால் இது உங்களுக்கு அமௌண்ட் தருவான். பட் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டீங்களோ ஸ்டோரி போட்டாலோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம், உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே இப்போ இந்தியாவில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பேசலை, பட் யூபியில் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை போயிட்டு இருக்காங்க.
இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 எலெக்ஷனில் அங்கே யூடியூப்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் நிறைய இது வச்சாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததால் இப்போ இந்த இதை கொண்டு வந்ததுனால யாரும் எதுவும் ஆப்போசிட்டாக பேச முடியாது. இதுவுமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை போயிட்டுருக்கு, படிச்சுட்டு இருக்காங்க சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து இங்கே மட்டும் வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி குஜராத்லேயும் இந்தமாதிரி சட்டம்லாம் வந்திருக்கு. இப்போது இது இந்த யூபி கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போது அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வருது ஒன்றும் ரொம்ப நாள் ஆகாது. சப்போஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவில் இன்னொரு சட்டமும் இருக்குது, இன்னும் கொண்டு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராட்காஸ்டிங் பில் 2024. அதில் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறவங்க ஆப்போசிட்டாக கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக, கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ஆப்போசிட்டாக, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புனா இல்லை ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த சொல்லி அவங்களோட கருத்தை சொன்னால் கூட, அவங்க கருத்தை மாறுபட்டு இருந்தால் கூட அதில் அவங்க இல்லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பில்லு கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெளியே வரல, அது வெறும் டாக்குமெண்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வேர்ல்டு லெவலையும் இந்தியா லெவலையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை சோஷியல் மீடியா யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எது ஆப்போசிட்டாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஊர் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. மேபி வந்தால் நம்ம ஊருக்கு இந்த மாதிரி வச்சு நம்மளால ஆப்போசிட்டாக எதுவும் போட முடியாது, போஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டோரி எதுவும் போட முடியாது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதுதான் செஞ்சாகணும். இப்போ யூபியில் வந்திருக்கு, என்ன நடக்குறது தெரியவே பார்ப்போம். சப்போஸ் எதனா அப்டேட் இருந்தால் அவங்க சொல்கிறேன்.